Good morning students. Welcome to Sheba Group of School online class. Today we are going to discuss about economics second lesson, globalization and trade. Intro already one session பார்த்திருக்கிறோம். இப்போ today globalization in India. Listen all of you. In India, the period after 1980 to 81 was marked by severe balance of payment difficulties, mainly due to hike in oil price and Gulf War in 1990 to 1991 and hostilities in the West Asia. அதாவது கல்ஃப் வார் மூலமாக பார்த்தீங்கன்னா ஆயில் ப்ரைஸில் வந்து பெரிய லெவலில் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு இல்லையா. ஸோ வென் த நியூ கவர்மெண்ட் டுக் ஓவர் இன் ஜூன் 1991, India had the unprecedented balance of the payment crisis. இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ப்ரைஸ் அதிகமானதுனால நியூ கவர்மெண்ட்னால அதை வந்து சரியான முறையில் பேலன்ஸ் பண்ண முடியல. The finances of the central and state government had reached a situation of near bankruptcy. What's the meaning of bankruptcy? அதாவது பேங்க்கில் பணம் செலுத்த முடியாத ஒரு சூழல் ஏற்படுறது தான் bankruptcyன்னு சொல்லப்படுது இல்லைங்களா. ஸோ with the downgrading of India credit rating by some international agencies, there was heavy flight of capital out of India. இதனால் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிஸ் எல்லாம் இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடிய சூழல் வந்து ஏற்பட்டது. Since India lost its credit worthiness in the international market, the government then mortgaged 40 tons of gold to the Bank of England. இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோல்டு இது எல்லாமே பேங்க்கில் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, கிரெடிட் பண்ணியிருந்தாங்க. அண்டர் தீஸ் சர்க்கியூம்டன்சஸ் த கவர்மெண்ட் ஃபார் 1991 to 1992 அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜூலை 1991 ஒரு பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணுறாங்க. அதில் மெயினாக வந்து அதாவது த பாலிசி சேஞ்சஸ் வித் அண்டர்லைன் த குளோபலைசேஷன், லிபரலைசேஷன் அண்ட் ப்ரைவேட்சேஷன். அதாவது மெயினாக வந்து இந்த மூணு இருக்கிற மாதிரி ஒரு நியூ எக்கனாமிக் பாலிசி வந்து கிரியேட் பண்ணுறாங்க. திஸ் ஹஸ் கம் டு பி கால்ட் அஸ் த இந்தியன் நியூ எக்கனாமிக் பாலிசி. திஸ் பாலிசிஸ் வெர் ஸ்ட்ரென்தன் வென் இந்தியா சைன் த டங்கிள் ட்ராப்ட் இன் 1994. டங்கிள் ட்ராப்ட்னு சொல்லிட்டு 1994 வந்து என்ன செய்யப்படுது, சைன் பண்ணுறாங்க, கையெழுத்திடப்படுது. அதுதான் நியூ எக்கனாமிக் பாலிசி. இந்த ரிஃபார்ம்ஸ் மேட் டு அடாப்ட் குளோபலைசேஷன். குளோபலைசேஷன் மீன்ஸ் அதாவது உலகமயமாது. இதனுடைய நியூ எக்கனாமிக் பாலிசி இன் இந்தியா எப்படி இருந்தது பாருங்களேன். அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அபாலிஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங் எக்ஸப்ட் ஃபார் எ ஃபியூ இண்டஸ்ட்ரீஸ். அதாவது கொஞ்சம் இண்டஸ்ட்ரீஸை மட்டும் வச்சுட்டு நிறைய இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து லைசன்ஸ் கொடுக்காத ஒரு சூழல் ஏற்பட்டது, அபாலிஷ் பண்ணிட்டாங்க. செகண்ட் ஒன், reduction in the number of industries reserved for public sector. அதாவது இதனுடைய எண்ணிக்கையை வந்து என்ன செஞ்சுட்டாங்க, இண்டஸ்ட்ரியில் வந்து அந்த பப்ளிக் செக்டார் வந்து என்னது அதாவது குறைச்சிட்டாங்க. தென் ஃபிக்ஸேஷன் ஆஃப் ஏ ரியலிஸ்டிக் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஆஃப் ரூபீஸ் டு எக்ஸ்சேஞ்ச் எக்ஸ்போர்ட் ஆஃப் த இந்தியன் கூட்ஸ். இப்போ பொதுவாக வந்து அந்த மணி அந்த பண பட்டுவாடாக வந்து பார்க்குறப்ப ரூபீஸ்க்கு வந்து மாற்றினாங்க. ஃபாரின் ப்ரைவேட் செக்டார் பை மேக்கிங் ரூபிங் கன்வெர்ட்டபிள் ஆன் ட்ராட் ஆன் கரண்ட் அக்கௌண்ட் அண்டு ரெடியூசிங் இம்போர்ட் டியூட்டிஸ். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நம்ம நாட்டில் உற்பத்தி ஆகிற பொருள்களை தான் வந்து வெளியில் வந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு, எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இருந்தது. தென் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸ் ரெகுலேஷன்ஸ் சூட்டபிள் அமெண்ட்மெண்ட். அதே போல் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஏற்றுமதி இறக்குமதி இருக்குது இல்லையா, இதுக்கெல்லாம் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அமெண்ட்மெண்ட் மீன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறது. இப்படி அந்த ஒரு மாற்றங்களை எல்லாம் கொண்டு வந்தாங்க. இது வந்து மெயினாக பார்த்திங்கன்னா நியூ இந்தியன் எக்கனாமிக் பாலிசியில் கொண்டு வரப்பட்ட ரிஃபார்ம்ஸ்னே சொல்லலாம். இந்த நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா மல்டிநேஷ்னல் கார்பரேஷன். இந்த மல்டிநேஷ்னல் கார்பரேஷன் வந்து என்ன சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது எம்என்சி. இந்த எம்என்சின்னு ஷார்ட் ஃபார்மில் கேட்பாங்க, ஒன் வேர்டில் கம்பல்சரி கொஸ்டின். எம்என்சி மீன்ஸ் மல்டிநேஷ்னல் கார்பரேஷன் சொல்லப்படுது. இந்த மல்டிநேஷ்னல் கார்பரேஷன் இஸ் எ கார்பரேட் ஆர்கனைசேஷன் விச் ஓன்ஸ் கண்ட்ரோல்ஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் அட்லீஸ்ட் ஒன் கண்ட்ரி. அதாவது ஒரு நாடுகளுக்குள்ள பொருள்கள் உற்பத்தி பண்ணால் கூட அவங்க என்ன செய்யலாம்,
அதாவது நேஷ்னல் லெவலில் வந்து அவங்களுடைய எக்ஸ்போர்ட்டை கொடுக்கலாம். அதுதான் தட் இஸ் அ மல்டிநேஷ்னல்னு சொல்கிறாங்க. அதர் தென் இட்ஸ் ஹோம் கண்ட்ரி அதர்வைஸ் கால்டு த மல்டிநேஷ்னல் கார்பரேஷன். இதுக்கு வந்து சில நேம்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அதாவது டிரான்சிஷனல் கார்பரேஷன் டிஎன்சி. நெக்ஸ்ட் வந்து மல்டிநேஷ்னல் என்டர்பிரைசஸ், அதாவது டிரான்சிஷனல் கார்பரேஷன், நெக்ஸ்ட் மல்டிநேஷ்னல் என்டர்பிரைசஸ். இது எல்லாமே மல்டிநேஷ்னல் கார்பரேஷன் எம்என்சியில் தான் அடங்கும். ஓகேங்களா? தென் எவல்யூஷன் ஆஃப் த எம்என்சி, இதனுடைய மதிப்பீடு வந்து என்னன்னு பாருங்கள். The East India Company, which came to India as a trading company and then is net throughout the country to become politically dominant. These multinational first start their activities in extractive industries or control raw material in the coast countries during 1920. 1920 தான், அதாவது ரா மெட்டீரியல் மீன்ஸ் மூலப்பொருள்கள் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டீல்னா ஸ்டீல் மூலமாக பல பொருள்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது. அந்த மூலப்பொருள் வந்து அங்கேயே வந்து என்ன செய்யப்பட்டது, ப்ரிப்பேர் பண்ணி ஏற்றுமதி செய்யப்பட்டது. த மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் செக்டார் ஆஃப்டர் 1950 மோஸ்ட் ஆஃப் த எம்என்சி அட் ப்ரெசன்ட் பிலாங் டு த 4 மேஜர் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கண்ட்ரிஸ் மட்டுமே இந்த எக்ஸ்போர்ட்டிங்கில் இருந்தது. பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ, யூகே, ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, இதெல்லாமே மெயினாக வந்து பார்த்திங்கன்னா லார்ஜஸ்ட் இஸ் அமெரிக்கா. இதில் அதிகப்படியாக வந்து மல்டிநேஷ்னல் கம்பெனியில் இன்வால்மெண்ட் ஆனது அமெரிக்கான்னு பார்க்குறோம். இப்போ 11th of the 15th லார்ஜஸ்ட் மல்டிநேஷ்னல் ஆர் அமெரிக்கன், அதாவது 15 மல்டிநேஷ்னல் கம்பெனி இருந்ததுன்னா 11 கம்பெனி எதுக்குரியதாக இருக்குது, அமெரிக்காவுக்கு உடையதாக இருக்குது. இன் 1971 பார்த்தீங்கன்னா த அமெரிக்கன் கார்பரேஷன் ஹெல்டு 52% ஆஃப் த டோட்டல் வேர்ல்டு ஸ்டாக் ஆஃப் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். 52% வந்து டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இந்த கிரேட் பிரிட்டன் எடுத்துட்டோம்னா 14.5% பண்ணுறாங்க. ஃப்ரான்ஸ் வந்து 5% பண்ணுறாங்க. தென் ஃபெடரல் ரிப்பப்ளிக் ஆஃப் ஜெர்மனி 4.4% அண்டு ஜப்பான் வந்து பார்த்திங்கன்னா 2.7%. இப்படி மல்டிநேஷ்னல் லெவலில் ஒவ்வொரு நாடும் தங்களுடைய கான்ட்ரிபியூஷனை பங்களிப்பை கொடுக்குறாங்க. இன் 1969 த அமெரிக்கன் மல்டிநேஷ்னல் அலோன் ப்ரொடியூஸ் அப்ராக்சிமேட்லி $140 billion worth of goods. அதாவது வேர்ல்டு லெவலில் பார்க்குறப்ப 140 பில்லியன் லெவலுக்கு வந்து அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, கூட்ஸ் அண்ட் சர்வீஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா த அமெரிக்கன் மல்டிநேஷ்னல் ரியலைஸ் த குவைட் substantial return to the extent of 34% in Asiatic countries and 22% in African countries. அதாவது 34% வந்து பார்த்திங்கன்னா ஆசியாட்டிக் கண்ட்ரீஸ்லையும் 22% வந்து ஆப்ரிக்கன் கண்ட்ரீஸ்லையும் இவங்க அதாவது எம்என்சி மார்க்கெட் வைக்கிறாங்க. தென் வித் தேர் அண்ட் ஹியூஜ் ரிசோர்ஸஸ் த எம்என்சி ஆர் ஏபிள் டு இன்வெஸ்ட் இன் ரிசர்ச் and development and exploit technological development to manufacture new product and discover new process. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ மற்ற நாடுகளிலிருந்து பெஸ்ட்டாக இருக்கிற ப்ரைனை எடுத்து அது மூலமாக அவங்களுடைய ரிசோர்ஸை வந்து அவங்க என்ன செஞ்சுக்கிட்டாங்க, க்ரோத் பண்ணிட்டாங்க இல்லையா. ஒரு டிஸ்கவரி, நியூ ப்ராசஸ், இதில் எல்லாமே வந்து நல்ல ஒரு குட் இன்வால்மெண்ட்டில் இருந்தாங்க. மெயினான அந்த கண்ட்ரீஸ்னு பார்த்தோம்னா யூஎஸ்ஏ, யூகே, ஃப்ரான்ஸு, ஜெர்மனி இல்லையா, இந்த நாடுகள் தான் இந்த மல்டிநேஷனல் லெவலில் வந்து நல்ல கூட்ஸ் அண்ட் சர்வீஸில் வெல் அண்ட் குட்டாக இருந்தது. ஓகே, தென் நெக்ஸ்ட்டு growth of MNC in India. நம்முடைய இந்தியாவில் இந்த மல்டிநேஷ்னல் கார்பரேஷன் வந்து எந்த அளவுக்கு ஒரு growth கண்டிஷனில் இருந்தது பாருங்கள். A common form of MNC participation in Indian industry is through entering into the corporation with the Indian industry. Trends of liberalization in the 1980, the foreign collaboration மெயினாக வந்து பார்த்திங்கன்னா லிபரலைசேஷன் சொன்னால் தாராளமயமாதல், எந்த தடையுமே இல்லாமல் ஒரு நாட்டுக்கும் மற்றொரு நாட்டுக்கும் வாணிக உறவுகள் வைத்திருக்குது. அது மாதிரி தான் வந்து என்ன செஞ்சாங்க, இந்தியாவுக்குள்ளே வந்து என்ட்ரு ஆனாங்க. அப்படி பார்க்குறப்ப டோட்டலாக 12,760 ஃபாரின் கொலாபரேஷன் வந்து என்ன செய்யப்பட்டது, இந்தியாவில் இருந்தது. 40 இயர்ஸ் பிட்வீன், அதாவது 1948 88 வரை பார்த்திங்கன்னா a result of liberalization
எம்ப்ளாயிஸ் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி, அதாவது எஃப்ஐபின்னு சொல்லுவாங்க. எஃப்ஐபி அதாவது ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி. இந்த குறியீடுகள்லாம் வந்து என்ன செஞ்சுக்கணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ தென் ஜூலை டு ஆகஸ்ட் 1991 முடி பார்த்தீங்கன்னா there has a further spurt of foreign collaboration and increased flow of foreign direct investment. நம்ம நாடுகளில் வெளிநாட்டினுடைய அதாவது என்னது பரிவர்த்தனம், அந்த மற்ற கம்பெனியை வந்து நம்ம நாட்டில் இருந்து ஃபாரின் கொலாபரேஷனில் என்ன செய்வாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இப்படி வந்து என்ன செய்யப்பட்டது, மல்டிநேஷ்னல் கார்பரேஷன் இந்தியாவில் நாளுக்கு நாள் க்ரோத் ஆகிட்டே இருந்தது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரீசன் ஃபார் த க்ரோத் ஆஃப் எம்என்சி, இதனுடைய மெயின் ரீசன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 டைப்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. லிசன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் இஸ் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் மார்க்கெட் டெரிட்டரி. மெயினாக வந்து அந்தந்த இடங்களில் பிரதேசங்களில் அவங்க என்ன செய்யணும், மார்க்கெட் வந்து வைக்கணும் இல்லையா, அது ஒன்று. செகண்ட் வந்து மார்க்கெட்டிங் சுப்பீரியாரிட்டி, அதாவது மெயினாக அதுக்கு சுப்பீரியாரிட்டி மீன்ஸ் எஃபெக்டிவாக அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறது, ப்ரொமோஷன் ஆஃப் டெக்னிக்ஸ் இதெல்லாம் கொடுக்கறது. அதுதான் ஃபினான்சியல் சுப்பீரியாரிட்டி. ஃபினான்சியல் சுப்பீரியாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஃபினான்சியல் ரிசோர்ஸஸ் அண்ட் ஹை லெவல் ஆஃப் ஃபண்ட் யூட்டிலைசேஷன், எக்ஸ்டர்னல் கேபிட்டல் மார்க்கெட் இதெல்லாம் வைக்கிறது தான் ஃபினான்சியல் சுப்பீரியாரிட்டின்னு சொல்லப்படுது. ஃபோர்த் ஒன் இஸ் ஏ டெக்னாலஜிக்கல் சுப்பீரியாரிட்டி. டெக்னாலஜிக்கல் சுப்பீரியாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா இது மெயின் ரீசன் வந்து எம்என்சியில் எடுத்துக்கிட்டோம்னா என்கரேஜ் பை த அண்டர் டெவலப்மெண்ட் கண்ட்ரிஸ் டு பார்ட்டிசிபேட் இன் த இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், அதாவது வளர்ச்சியடையாத நாடுகளை வந்து இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு இண்டஸ்ட்ரியல் ஃபீல்டில் மேலே கொண்டு வர்றது. இதெல்லாம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட்னே சொல்லலாம். தென் டெக்னாலஜிக்கல் சுப்பீரியாரிட்டி விச் தீஸ் ஃபார்ம்ஸ் பொசஸ் எ கம்பேர்ட் டு த நேஷனல் கம்பெனிஸ். அவங்க என்ன செய்வாங்க, நேஷனல் லெவலில் மற்ற நாடுகளோடு போட்டி போடக்கூடிய அளவுக்கு அந்த நாடுகள் தன்னை தயார்படுத்தி கொள்ளும். ஓகேங்களா. தென் ப்ராடக்ட் இனோவேஷன் அப்படின்னா என்னென்னா அதாவது உற்பத்தி ஆக பொருள்களில் ஒரு புதுமைகளை ஏற்படுத்துகிறது தான் இனோவேஷன்றது. எம்என்சி ஹாவ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் என்கேஜ்ட் இன் த டாஸ்க் ஆஃப் டெவலப்பிங் நியூ ப்ராடக்ட் அண்ட் சுப்பீரியர் டிசைன்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட். அதில் வந்து நியூ டிசைன்ஸ் கொடுக்கறது, அதே போல் எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட் கொடுக்கறது, நல்ல தரமாக கொடுக்கறது, இது எல்லாமே வந்து ப்ராடக்ட் இனோவேஷனில் வந்துடும். அண்டர்ஸ்டாண்ட். த நெக்ஸ்ட்டு அட்வான்டேஜஸ் ஆஃப் த எம்என்சி. இதனுடைய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு producing the same quality of goods at lower cost and without transition cost. இவங்களுக்கு வந்து பொருளும் தரமாக இருக்கணும், அதை கொடுக்கக்கூடிய விலை நிர்ணயமும் லோவர் காஸ்ட்டில் இருக்கணும். அது ஃபஸ்ட் பாயிண்ட். எம்என்சி ரெடியூஸ் ப்ரைஸஸ் அண்ட் இன்க்ரீஸ் த பர்ச்சேசிங் பவர் ஆஃப் கன்சியூமர் வேர்ல்டு வைட். உலக லெவலில் வந்து அது மக்கள் வாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியதாக இருக்கணும். அண்ட் எம்என்சி இஸ் ஏபிள் டு டேக் அட்வான்டேஜ் ஆஃப் டேக்ஸ் வேரியேஷன் இல்லையா, அதில் டேக்ஸ் வேரியேஷனும் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜாப் க்ரோத் இன் த லோக்கல் எக்கனாமி. நிறைய அந்த எம்என்சியில் வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்புகள் வந்து அதிகமாக கிடைக்கும். இதெல்லாம் அட்வான்டேஜ்னு சொல்கிறோம். டிஸ்அட்வான்டேஜ் வந்து என்ன, 2 மார்க் கொஸ்டின், கம்பல்சரி கொஸ்டின். லிசன், there are a way for the corporation to develop a monopoly. They are also a detrimental effect of the environmental. ஆனால் இதில் வந்து தீங்கு விளைவிக்கக்கூடிய சில சூழல்கள் வந்து ஏற்படும் என்விரான்மெண்ட்டில். அடுத்தது த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் எம்என்சி இன்டு எ ஹாஸ்ட் கண்ட்ரி எக்கனாமி மே ஆல்சோ லீட் டு த டவுன்பால் ஆஃப் த ஸ்மாலர் லோக்கல் பிஸ்னஸ். அதாவது சின்ன சின்ன பிஸ்னஸ்ஸு ஸ்மாலாக வச்சுருங்க, இது எல்லாமே வந்து கொஞ்சம் அடிபடும். எம்என்சி ப்ரீஸ் த எத்திக்கல் ஸ்டாண்டர்ட் அக்யூசிங் தம் எவாடிங் எத்திக்கல் லாஸ் அண்டு த பிஸ்னஸ் அஜெண்டா வித் கேபிட்டல். இதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டினுடைய அந்த கல்ச்சர் மற்ற இதெல்லாமே என்ன செய்யும், ரெடியூஸ் ஆகும். மல்டிநேஷ்னல் கார்பரேஷன்னாலே அவங்க நாட்டுடைய பொருள்களை இதையும் தான் வைப்பாங்க, ஆனால் அந்தந்த நாடுடைய கல்ச்சர் வந்து இதனால் என்ன செய்யப்படும், பாதிக்கப்படும் சொல்கிறாங்க. ஓகேங்களா. இது அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து டாப் 10 லார்ஜஸ்ட் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் 2018 கொடுத்துருக்குறாங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது சோனி கார்பரேஷன் கொடுக்குறாங்க, பேக்கார்டு ஹெச்பின்னு ஒன்று, டாடா குரூப்பு, மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன், ஐபிஎம், தென் ப்ரக்டர் கேம்பிள், சிட்டி குரூப்பு, பெப்சி கம்பெனி, கொக்கோகோலா கம்பெனி. இது எல்லாமே உங்களுக்கு வந்து மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ்குள்ளே தான் அடங்கும். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட்டு வந்து ஃபேர் ட்ரேட், அதாவது வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். அது என்னென்னு பாருங்கள்.
Fair trade is a way on the doing business that ultimately aims to keep small farmers active part of the world market. அதாவது சின்ன சின்ன வியாபாரம் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு மார்க்கெட் கொடுக்குறக்கு ஒரு அல்டிமேட்டாக வந்து பண்ணுறது தான் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் சொல்கிறது. இதில் பர்ச்சேஸு, ப்ரொடியூசர்ஸ், அக்ரிகல்ச்சர் காமோடிட்டிஸ் இல்லையா, கிராஃப்ட்டு, அந்த கைவினைப் பொருட்கள் செய்கிறவங்க, இதில் மெயினாக வந்து எக்கனாமிக் அண்ட் சோசியல் என்விரான்மெண்டல் இது எல்லாமே இன்க்ளூடிங் ஆகும். நெக்ஸ்ட்டு ரேசிங் அண்ட் ஸ்டெபிளைசிங் த இன்கம்ஸ் ஆஃப் ஸ்மால் ஸ்கேல் ஃபார்மர்ஸ், ஃபார்ம் ஒர்க்கர்ஸ் அண்ட் ஆர்டிசியன்ஸ். கைவினை பொருள்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதே போல் இது எல்லாமே வந்து அங்கே வந்து என்ன செய்யும், மார்க்கெட்டிங்கில் வந்து நல்ல இதுக்கு போகும். மோர் அதாவது equitable distributing the economic gain, opportunities and risk associated with the production and sale of these goods. இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங்கில் நல்ல ஒரு சேல்ஸ் இருக்கும், அந்த ப்ரொடக்ஷன் தகுந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுக்கப்படும். அடுத்தது இன்க்ரீஸிங் த ஆர்கனைசேஷனல் அண்ட் கமர்ஷியல் கெப்பாசிட்டிஸ் ஆஃப் ப்ரொடியூசர் குரூப். அந்த ப்ரொடியூசர் குரூப்னு ஒன்று இருக்கும் இல்லையா, கமர்ஷியல் ரீதியான ஒரு கெப்பாசிட்டிஸ் அவங்களுக்கு வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ரொமோட்டிங் லேபர் ரைட்ஸ் அண்ட் த ரைட் ஒர்க்கர்ஸ் டு த ஆர்கனைஸ். அவங்களுக்கு அந்த வேலை செய்யக்கூடிய லேபர்ஸுக்கு தகுந்த ஒரு உரிமைகள் அதெல்லாம் ஒரு ஆர்கனைஸே வந்து அமைக்கப்படும் இல்லையா, ஊக்குவிக்கப்படுவாங்க. த ப்ரொமோட்டிங் சேஃப் அண்ட் சஸ்டைனபிள் ஃபார்மிங் மெத்தட் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன். இது மெயினாக பார்த்திங்கன்னா எவர் கிரீனாக அந்த ஃபார்மருக்கு தேவையான சகல ஒரு விஷயங்களையும் வந்து இது என்ன செஞ்சு கொடுக்கும், இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் வந்து அவங்களுக்கு கவுன்சிலிங் வைக்கிறது, சில விஷயங்கள் வந்து தெரியாத வந்து கொடுக்கறது, இது எல்லாமே வந்து அதில் வந்து சஸ்டைனபிள் ஃபார்மிங் மெத்தட் தேவையானது வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படும். இதுதான் வந்து வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனில் இருக்கிற இம்பார்ட்டன்ஸ்னு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்து மெயினாக வந்து இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனுடைய ப்ராக்டிசஸ் வந்து என்னென்னு பாருங்களேன். ஒரு 3 பேஜஸாக கொடுத்துருக்குறாங்க. ஒன்று வந்து கன்சியூமர், நெக்ஸ்ட்டு வந்து ட்ரேடர் கம்பெனிஸ், தேர்ட் வந்து ப்ரொடியூசர்ஸ். இதில் மெயினாக கன்சியூமர்ஸ்னு எடுத்துட்டோம்னா அதாவது மெயினாக கன்சியூமர் சப்போர்ட் வேணும் இல்லையா. கன்சியூமர் சப்போர்ட் எனேபிள்ஸ் ஃபார் ட்ரேட் ஆர்கனைசேஷன் டு பி அட்வொகேட் அண்ட் கம்பேரிங் ஃபார் த வைடர் ரிஃபார்ம் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேடிங் ரூல்ஸ். இன்டர்நேஷ்னல் அளவு இருக்கக்கூடிய அந்த ட்ரேட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து ஃபாலோ பண்ணணும். கன்சியூமருக்கு ஏற்ற வகையில் வந்து பொருள்கள் தரமாக கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் சரியாக கொடுக்கணும் இல்லையா. இதெல்லாம் அந்த ரூல்ஸில் வந்து வரும். பை பையிங் ஃபேர் ட்ரேட் லேபிள் ப்ராடக்ட்ஸ், கன்சியூமர் சப்போர்ட் ப்ரொடியூசர்ஸ் ஹூ ஆர் த ஸ்ட்ரகிளிங் டு இம்ப்ரூவ் த லிவ்ஸ். அதாவது அவங்களுடைய வாழ்க்கை தரம் வந்து பண்ணணும். மெயினாக வந்து அந்த ட்ரேடில் வந்து என்ன செய்வாங்க, சீரெல்லாம் வைப்பாங்க இல்லையா ப்ராடக்ட்டுக்கு. இது போல் வழிமுறைகள் எல்லாம் அதில் இருக்கும். ட்ரேடர் கம்பெனிஸ்ன்னு எடுத்துட்டோம்னா அது இப்போ 2002 வந்து பாருங்கள், ட்ரேட் மார்க் ஹாவ் become the most widely recognized social and development label in the world. Fair trade offers companies credible way to the ensure that the trade has positive impact. அதாவது ட்ரேடுக்கோ மற்ற கம்பெனிஸ்லையோ அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் வந்து கொடுக்கக்கூடியதாக இருந்தது ட்ரேடில். ப்ரொடியூசர்ஸ்னு பார்த்தீங்கன்னா உற்பத்தியாளர்கள். இதில் மெயினாக வந்து ப்ரொடியூசர்ஸ் ஆர் இன்வால்வ்டு டெசிஷன்ஸ் தேர் ஃபியூச்சர். எதிர்காலத்தை வச்சு அவங்க என்ன செய்யணும், சரியான முடிவுகளை எடுக்கணும். த எம்பவர்மெண்ட் ஆஃப் ஃபார்மர்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ். அவர்களுடைய அதாவது ஃபார்மர்ஸு ஒர்க்கர்ஸு இவங்களுக்கு தேவையான வச்சு சரியாக செஞ்சாதான் மற்றதெல்லாம் ப்ராசஸ் வந்து கண்டினியூவாக சரியாக நடக்கும். ஓகேவா. ஸோ இந்த 3 கேட்டகரிஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எ கன்சியூமர், செகண்ட் இஸ் எ ட்ரேடர் அண்ட் கம்பெனிஸ், தேர்ட் ஒன் இஸ் எ ப்ரொடியூசர்ஸ். ஓகே. தென் நெக்ஸ்ட் வந்து பிரின்சிபல் ஆஃப் ஃபேர் ட்ரேட் ஆர்கனைசேஷன். இது எப்படி ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி வைக்கிறாங்கன்னு பாருங்கள். கிரியேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் எக்கனாமிக்லி டிஸ்அட்வான்டேஜ் ப்ரொடியூசர்ஸ். அதான் அந்த விலை நிர்ணயம் எல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, அப்போ அது அங்கே ஸ்டாண்டர்டாக வந்து நிர்ணயிக்கப்படாது. அடுத்து டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. ஃபேர் ட்ரேடிங் ப்ராக்டிஸ் அண்ட் பேமெண்ட் ஆஃப் எ ஃபேர் ப்ரைஸ். சரியான ப்ரைஸில் வந்து நிர்ணயம் பண்ணுறது. என்ஷூரிங் நோ சைல்டு லேபர் அண்ட் போஸ்டு லேபர். குழந்தை தொழிலாளி இருக்கக்கூடாது, அவங்கள வலுக்கட்டாயப்படுத்தி என்ன செய்யக்கூடாது, போஸ்டு லேபர் இருக்கவே கூடாது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஈக்குவலிட்டி வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன் இல்லையா, இது எல்லாமே இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒன்று. ரெஸ்பெக்ட் ஃபார் த என்விரான்மெண்ட், அதே போல் சுற்றுப்புற சூழலுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்.
லிசன் சில்ட்ரன். இந்த லெசன் ரிலேட்டடாக சில பிக்சர்ஸ் வந்து உங்களுக்கு விஷுவலாக நான் காட்டுறேன். ஓகேங்களா? திஸ் பிக்சர் denote a globalization. This picture denote a MNC company, multinational corporation. This picture also denote a GATT, General Agreement of Trade and Tariffs. This picture also denote a WTO, World Trade Organization. This is the last pic. G7 countries because of group of 7. லிசன் சில்ட்ரன், இப்போ விஷுவலாக சில பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்தேன் இல்லையா ரிலேட்டடாக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேட், அதாவது ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆஃப் ட்ரேட் அண்டு டேரிஃப்ஸ்னு பார்க்குறோம். மெயினாக இதில் வந்து பார்த்திங்கன்னா 23 கண்ட்ரீஸ் வந்து 1947 வந்து இதில் இருந்தது. இந்த மொத்த நாடுகள்னு பார்க்குறப்ப கேட்டில் the 7th round 99 countries participate. the 8th roundல 1986 வந்து பார்த்திங்கன்னா 117 countries வந்து இந்த நாடுகளில் பார்ட்டிசிபேட் பண்ணுச்சு. கேட்ஸ் பிரைமரி பர்பஸ் வாஸ் இன்க்ரீஸ் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் பை ரெடியூசிங் வேரியஸ் tariffs, quotas and subsidies while maintaining the meaningful of the regulation. மெயினாக வந்து இது என்னென்னா இன்க்ரீஸ் பண்ணணும், இன்டர்நேஷ்னல் ட்ரேட் மார்க்கெட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதா இதனுடைய டார்கெட். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதாவது இதனுடைய இம்பேக்ட் அண்ட் சேலஞ்சஸ் ஆஃப் குளோபலைசேஷன்னு பார்க்குறோம். இதனுடைய பாசிட்டிவ் இம்பேக்ட் என்ன, நெகட்டிவ் இம்பேக்ட் என்னன்னு பார்க்கலாம். எ பெட்டர் எக்கனாமி இன்ட்ரடியூஸ் ரேபிட் டெவலப்மெண்ட் ஆஃப் த கேபிட்டல் மார்க்கெட். ஃபர்ஸ்ட் ஒன், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஹேஸ் இன்க்ரீஸ். மக்களினுடைய வாழ்க்கை தராதரம் இதில் உயரும். குளோபலைசேஷன் ராப்ஸ்லி இன்க்ரீஸ் பெட்டர் ட்ரேட் ஸோ தட் மோர் பீப்புள் அண்டு எம்ப்ளாய்டு. வேலை வாய்ப்புகள் வந்து அதிகமாக கொடுக்கப்பட்டது இல்லையா. இன்ட்ரடியூஸ் எ நியூ டெக்னாலஜிஸ் அண்ட் நியூ சயின்டிஃபிக் ரிசர்ச் பேட்டர்ன். இதெல்லாம் இப்போ டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. குளோபலைசேஷன் இன்க்ரீஸிங் த ஜிடிபி ஆஃப் எ கண்ட்ரி. இந்த குளோபலைசேஷனால் நம்ம நாட்டுடைய ஜிடிபி லெவல் வந்து என்ன செய்யப்பட்டது, இன்க்ரீஸ் ஆகப்பட்டது. இட் ஹெல்ப்ஸ் டு இன்க்ரீஸ் இன் ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் கூட்ஸ் அண்ட் ஆல்சோ இன்க்ரீஸ் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். வெளிநாடுகள் வந்து டைரெக்டாக இந்த நாடுகளில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் இம்பேக்ட். நெகட்டிவ் இம்பேக்ட்னு எடுத்துட்டோம்னா too much flow capital amongst country introduce unfair and immoral distribution of the income. இதில் மெயினாக வந்து சின்ன சின்ன வியாபாரிகள் வந்து என்ன செய்கிறாங்க, அஃபெக்ட் பண்ணப்பட்டாங்க. another fear is losing national integrity and because too much exchange of trade independent domestic policies are lost. அதாவது வெளிநாட்டு பொருள்கள் அதிகமாக இங்கே குவிப்பு ஏற்படுறதுனால உள்நாட்டில் உற்பத்தி ஆகிற பொருள்களுக்கு வந்து சில பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டது இல்லையா. அது வந்து மார்க்கெட்டிங்கில் வந்து சேல்ஸ் பண்ண முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. த ரேபிட் growth ஆஃப் எக்கனாமிக் has required a major infrastructure and resource extraction increase negative ecological and social cost. இது மாதிரி அதாவது உள்நாட்டில் வந்து சில ப்ராப்ளங்கள் எல்லாம் இருக்கிறது வந்து ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்டாகவே எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக என்விரான்மெண்டல் ஸ்டாண்டர்ட் அண்ட் ரெகுலேஷன் ஹேவ் பின் ரிலாக்ஸ்டு. இதில் மெயினாக சுற்றுப்புற சூழலும் என்ன செய்யப்பட்டது, பாதிக்கப்பட்டது. நெக்ஸ்ட் சேலஞ்சஸ் ஆஃப் குளோபலைசேஷன் பார்க்கலாம். லாஸ்ட் டாபிக் வந்துட்டோம், லிசன் கேர்ஃபுல்லி. The benefit of globalization extend to all countries that will not happen automatically. The fear that globalization leads to instability in the developing world. உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா குளோபலைசேஷனுங்கிறது வந்து உலகமயமாதல். பல நாடுகளினுடைய மார்க்கெட்டிங் ஒரு இடத்துல சரியான விலை நிர்ணயத்தோடு இருக்குது இல்லையா. ஸோ அதனால அந்தந்த நாடுகளில் வந்து தகுந்த உற்பத்திக்கு தகுந்தபடி பெனிஃபிட் அடைஞ்சாங்க. இட் லீட்ஸ் டு த குளோபல் இன்பேலன்ஸ். அதே போல் அந்த குளோபல் வந்து என்ன செய்ய முடியல, உலகமயமாதில் வந்து அதாவது ஒரு பேலன்ஸ் பண்ணாத ஒரு சூழல் ஏற்பட்டது. குளோபலைசேஷன் ஹஸ் ரிசல்டட் வித் த எம்ப்ராஸ்மெண்ட் மீன்ஸ் டிஃபிகல்ட்டிஸ். அதில் வந்து என்ன செய்யப்பட்டது, அதனுடைய ரிசல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சில கடினமான முடிவுகள் வந்து இருந்தது. குளோபலைசேஷன் ஹாஸ் லேட் டு an increase in activities such as child labor and slavery. People started consuming more junk food. This caused the degradation of health and spread of diseases. அவங்க நிறைய இந்த ஜங்க் ஃபுட் இதெல்லாம் வந்து விற்பனை பண்ணுறதுனால மக்களுடைய ஹெல்த்து அஃபெக்ட் ஆகி
இதில் டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய சூழலும் ஏற்பட்டது. குளோபலைசேஷன் ஹாஸ் லெட் டு என்விரான்மெண்டல் டிக்ரடேஷன், இதனால் சுற்றுப்புற சூழலுடைய பாதிப்பும் ஏற்பட்டது. இதெல்லாம் வந்து ஒரு சேலஞ்சஸ் ஆஃப் குளோபலைசேஷன்னு கருதப்படுது. ஓகேங்களா, நல்ல லெசனு. வீடியோவை நல்லா வாட்ச் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். டுடே செஷன் இஸ் ஓவர். See you in the next class. Thank you.